Good afternoon to all. Binomial nomenclature பற்றி பார்க்கலாம். இது இன்னும் அதிகமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Binomial nomenclature அப்படின்னா giving two names to the organisms. ஒரு அனிமலுக்கு 2 பேர் கொடுக்கறது தான் binomial nomenclature. இது வந்து widely accepted one. இதை வந்து லினேயஸ் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா பைனா டு நாமன்னா நேம். இது நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் புக்கு. ஸோ இதில் இருக்கிற அந்த 2 நேம்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ஜெனரிக் நேம், ஒன்று ஸ்பீஷிஸ் நேம். ஜீனஸ் நேமும் ஸ்பீஷிஸ் நேமும் தான் நமக்கு வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்கிறோம். கர்லஸ் லினேயஸ் இதை நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் பேந்தீரா டைக்ரிஸ் அப்படின்னா, பேந்தீராங்கிறது ஜெனரிக் நேமு, டைக்ரிஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் நேம், அதாவது ஸ்பீஷிஸ் நேம். இந்த மாதிரி உள்ளது. லினேயஸோட புக்ஸ் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். சில புக்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ட்டு. இது லினேயஸை பற்றின அந்த லினேயஸ் எழுதின புக்ஸ் வந்து ஸ்பீஷிஸ் பிளான்டாரம், சிஸ்டமா நேச்சுரை. இந்த சிஸ்டமா நேச்சுரையும் ஸ்பீஷிஸ் பிளான்டாரமும் நமக்கு டிஆர்பியில் நிறைய தடவை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதை எழுதினது வந்து கரோலஸ் லினேயஸ். இயர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டதில்லை, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு பைனாமியல் 2 நேம் இருக்கிற மாதிரி நமக்கு ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு ஒன்று இருக்குது. கிவிங் 3 நேம்ஸ் டு த ஆர்கானிசம்ஸ். ஒரு ஆர்கானிசத்துக்கு 3 பேர் கொடுக்குறது தான் ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். ட்ரைனா 3. இதை சொன்னவங்க வந்து ஹக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட். இவங்க 2 பேரும் தான் நமக்கு வந்து ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சரை கொடுத்தவங்க. இந்த அனிமல்ஸ் வந்து அவங்களோட சப்ஸ்பீஷிஸை வச்சு நம்ம வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் ஆட் பண்ணும்போது அது ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சராக நமக்கு மாறுது. இங்கே இவங்க நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் வந்து க்ரோவோடது, இந்தியன் ஹவுஸ் க்ரோ, நம்ம நார்மல் காக்காவோடது கொடுத்துருக்காங்க. க்ரோபஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். இதில் 2 தடவை ஸ்ப்ளெண்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால, அதாவது 2 தடவை ஸ்பீஷிஸ் நேம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். அடுத்தது, the practice of naming the animals in which the generic name and the species name are same. எந்த ஒரு இடத்துல நமக்கு ஜீனஸ் நேமும் ஸ்பீஷிஸ் நேமும் சேமாக வருதோ அதுக்கு பேர் டாட்டோனமி. டாட்டோனமி அப்படின்னா நமக்கு 2 நேமுமே ஒன்று போல் இருக்கும். இங்கே நம்ம வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சரில் பேந்தீரா டைக்ரிஸ் அப்படி பார்த்தோம். பேந்தீராங்கிறது வேறு வேர்டு, டைக்ரிஸ்ங்கிறது வேறு வேர்டு. அப்போ இது பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஆனால் டாட்டோனமியில் நமக்கு 2 நேமுமே ஒன்றா இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நாஜா. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரேட்டஸ் நம்ம நார்மல் ரேட்டோடது. ஆக்சிஸ் இது வந்து ஸ்பாட்டட் டியர், புள்ளிமான். அடுத்து பைசன் நம்மளோட நார்மல் காட்டெருமை, ஆக்ஸ். அடுத்து கொரிலா நம்மளோட நார்மல் கொரிலா. ஓகே, இது எல்லாமே டாட்டோனமிக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ். இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சரும் சரி, ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சரும் சரி, நேற்று நான் சில கிளிப்பிங்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது இது இட் ஷுட் பி லாட்டினைஸ்ட், பிரிண்டட் ஃபார்மில் இருக்கணும். ஹேண்ட் ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர்லைன் செப்பரேட் பண்ணியிருக்கணும். நம்ம எக்ஸாம்பிளைன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். எப்போவுமே நம்ம வந்து ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் அண்டர்லைன் பண்ணணும் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ இது ஒரு ரூலு. ஜெனரிக் நேம் தான் ஃபஸ்ட்டு, ஜீனஸ் நேம் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஜீனஸ் நேம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்னு அர்த்தம். ஸ்பீஷிஸ் நேம் வந்து லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் எனி 2 ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் சிமிலர். எந்த ஒரு 2 மிருகத்துக்கும் ஒரே பேர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சயின்டிஃபிக் நேம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த இயரையும் சேர்த்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த இயரு என்னங்கிறதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். அதே இது ஸ்பீஷிஸ் நேம் வந்து ஒரு பர்சனோட நேமுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த ஸ்மால் லெட்டர் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதில் ஏஇ, சில நேரங்களில் ஏஇ நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இது இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது நம்ம வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சருக்கு.
ஓகே. ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் சம்மந்தமாக நமக்கு இதில் இருந்து கண்டிப்பாக 40% வந்து நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி புக்ஸில் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் கொடுத்த அந்த கிளிப்பிங்ஸையும் சேர்த்து பாருங்கள். இன்னும் ஃபர்தர் மோர் வீடியோஸ்க்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.